ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்கும். உங்களோட சாட்டர்டே எப்படி போயிட்டுருக்குது? கேஸை நினச்சி புலம்பிட்டு தான் இருக்கீங்களா? இல்லாட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோன்ட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். ஏன்னா பசங்களுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது கிடையாது. ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் சைடே போக தேவையில்லை. ஸ்நாக்ஸுக்கு கொய்யாக்காவும் இந்த பப்பாளி பழத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மீல் மேக்கர் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சு. அதை வச்சு குயிக்காக ஒரு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? 2லேருந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, பார்ஸ்லி, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், கேப்சிகம், பேப்ரிக்கா பவுடர் இருந்தால் அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கரம் மசாலா வேணும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பெருசாக ஒரு மாதிரி சாஃப்டாக வரும். இதை நீங்கள் அப்படியே ஆம்லேட் மாதிரி கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்ருவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்கு இல்லையா, எப்போதும் போல் ஆம்லேட் மாதிரி ஊற்றிட்டு அது மேலே சப்பாத்தியை வச்சு நல்லா ஒட்டிடணும். இப்போ நல்லா வெந்து வரும்பொழுது அந்த முட்டையோட சப்பாத்தி நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை பெரட்டி போட்டு ரோல் மாதிரி கொடுத்துடலாம். இல்லாட்டி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மத்தியானம் மீல் மேக்கர் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது நல்லா மொறுன்னு செஞ்சால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இல்லாத காரணத்தினால் இந்த வாழைக்காயை வச்சு என்ன செய்யலாம்னு யோசித்தேன். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏதோ விருப்பம் இல்லை. அதனால் வேக வச்சு எடுத்துகிட்டு மசாலாஸ் என்ன மாதிரி ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயன் கடாயில் நான்ஸ்டிக்கில் போட்டு நல்லா அது முருகல் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.